தாத்தா இன்னொன்று உட்காரு தாத்தா இன்னொன்று உட்காரு. ஏன் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறா தாத்தா? இங்க வா. அங்கே என்னதான் இருக்குதுன்னு தெரியல, அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற. குச்சி தூக்கிட்டு வந்தா நீ வந்துடுவ. தாத்தா யார் உனக்கு தாத்தா? மெடிசன் வச்சுக்க. நீ தாத்தாங்கிற தாத்தா எடை எறும்பு மாடு. தாத்தா நேற்று ஒரு காமெடி பண்ணிருச்சு. வண்டியில யாரோ வந்து அங்க நின்னாங்களா, அது யாரு அப்படின்னு அந்த 2 பேத்துல யாருன்னு உன்னையும் தம்பியும் கேட்டா. அப்புறம் அவங்க போயிட்டாங்களா தெரியலன்னா உங்க அப்பா அங்கிருந்து நடந்து வந்து இங்க நின்னுச்சு. தாத்தாவுக்கு அப்படியே கண்ணு தெரியாது, அது யாரும் கொழுந்துனாருன்னு தாத்தாவுக்கு திமுரு. எத்தனை நாள் வச்சுட்டு அந்த கிளவனை சமாளிக்கிறீங்க? வேண்டாமா ஊறி ஊறி சீக்கிரம் ஊறி. எங்க அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்குது சொன்னா கேட்ட வார்த்தையில. ஓட்டு மேத்தி இல்லாதப்ப ஓட்டு மேத்தி இருக்கும்போது ஒரு நாய், இல்லாதப்ப ஒரு நாய் பேசிட்டு இருக்குது. ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிற? அவன் மேல பயமா? பயங்கள்லாம் அடிச்சுட்டேன். வா கட்டில் எழுந்து போட்டு உட்காரு. நாளைக்கு பாத்திரம் எடுத்துட்டு வந்துடுறான். அங்கே வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட அங்கேயே இருந்துருவான். அது பாரு நிஜமாக தான் காணும். பிடிச்சிருக்காங்களா? அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே வந்தாலே இப்படி தான் கட்டி போட முடியாத. இங்கே என்னன்னு சொல்கிறது இல்லைங்க, பகுத்தறிவு இல்லாத ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்க. அங்கே எத்தனை பூனை நம்ம வளர்த்தணும். எத்தனை இப்போ 2 தான் இருக்குது. இதை தின்னு அவங்க என்ன வரப்போகுது இல்லை, அது கோழி பிடிக்குதுன்னு சொல்லி தான் அந்த பூனைன்னு சொல்லி தான் நம்ம பூனையை பிடிச்சிட்டாங்களா இருக்குது. நிஜமானா எல்லாத்துக்குமே தெரியும். எம்மா பிடிச்சிருப்பாங்கன்னா எனக்கு அதான் சந்தேகமாக இருக்குது. தெரியல. அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்படியெல்லாம் எதுக்கு தான் மனுஷனுங்களாம் இருக்காங்கன்னு தெரியல. மிருகத்தை கூட நம்மளாம் சன்னியாகும், மனுஷங்களை நம்பவே கூடாது. அதுதான் மிருகத்தை நம்பலாம், மனுஷங்களை நம்பவே கூடாது. அது ஒரு டைம் போனால் பிடிச்சி சரி ஒரு குச்சி எடுத்தாவது எடுத்து தூக்கி போட்டால் வச்சுக்க, இன்னொரு டைம் போகாதாங்க. அதெல்லாம் அடித்து கூட பார்த்தாச்சு போகுது. அது என்ன பண்ணுறோன்னு பிடிச்சி சாக்கில் போட்டு கொண்டு போய் அங்கே இளம்பியில் விட்டுட்டு வந்துடுறேன். எங்க அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படியே பண்ண என்ன பண்ணுவேன்? அப்புறம் அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் எப்படி கோழி பிடிச்சிட்டு இருக்குதா? அவன் கோழி வளர்க்காம இருக்கணும். அவன் போய் சொல்லு. பிடிக்குதுன்னு தெரியுது, எது கோழி வளர்க்கணும் சொல்லு. இல்லை எங்கள் அம்மா மாதிரி லூசுங்களாவே இருக்கிறாங்க. இல்லை சார் அப்படித்தான் அது பிடிச்சிட்டு வந்துருச்சு. அவங்க படுத்துக்கிட்டு எங்கள் அம்மா தான் ஐயோ பிள்ளை இத்தா பிடிச்சின்னு சத்தமாக சொல்லுதுங்கிறேன். அறிவில்லாதது அப்படி தான் பேசும். அப்படிங்குது. நேற்று அப்படி தான் வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடியாகி கிளம்பிடுறாரு. இன்னைக்கு தண்ணி ஊற்றிக்கலையா அப்படின்னு சத்தமாக. அப்படி சொன்னா தான் உனக்கு சொன்னதுனால இப்போ என்ன இப்போ எனக்கு அப்படி பேசுறதா பிடிக்காது. அப்படி அப்போ கேட்ட உடனே ஊற்றிக்க முடியுமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பேசணும்னு தெரியாது. என்ன வேணாலும் அவங்க பண்ணுவோம், நீ கேட்காத. வீட்டில் விட்டால் கத்தினாங்க தான் அப்படி இங்கே உட்காந்துட்டு கேட்டேன்.
அம்மா நீ இங்கே உட்காந்துட்டு கேட்டால் தான் அங்கே சைடு அப்படியே கேட்கும் அந்த சைடு. அவன் தான் நம்மளுக்கு குளிக்கலன்னு தெரியறது இல்லை, நீயே கேட்குற. சொல்லு. இந்தா வா. இப்படி தான் காலையில் இந்த பிள்ளைய கெட்ட வரதில்ல பேச சத்தமாக. காலையிலனா உனக்கு நிஜமா என்ன பைத்தியங்கான ஏறிடுன்னு என்ன? காலையிலன்னு எதுக்கு அப்படி பேசுவ? 2 வாரத்துக்கு ஒரு டைம் பேசுறேன். 2 வாரத்துக்கு ஒரு டைம். 2 வாரத்துக்கு ஒரு டைம் தான். ஒரு டைம் தான் உங்கள் அம்மாவுக்கு அது அறதான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் 2 நாளுக்கு ஒரு டைமு, 2 நாளுக்கு ஒரு டைமு, முன்னா டெய்லி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை. அது நம்மளுக்கு தெரியாம. ஆமாம் அப்போ அமைஞ்சிருக்குது. சத்தியம்பான்னு சொல்லு. சரி, போன மாட்டிக்கிச்சு.